ஒரு போர்ல ஒரு மன்னன் ஜெயிச்சிடுறாரு. எதிரி நாட்டு மன்னனுடைய இளவரசன கைப்பற்றிட்டு வந்துடுறாரு. அந்த இளவரசன் கெஞ்சி கூத்தாடுறான், "ஐயா என்னைய விட்டுருங்க. நான் வந்து ரொம்ப சின்னவன்" அப்படின்னு. "சரி உனக்கு விட்டுர்றேன். ஆனா நிபந்தனை இருக்குது" அப்படி. "என்ன நிபந்தனை?" அப்படின்னோனே, அந்த மன்னன் சொல்றாரு, "உன் கையில வந்து நீர் நிரம்பிய பாத்திரம் ஒண்ணு குடுத்துருவேன். நீ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில கடக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட விழுகக்கூடாது. அப்படி தண்ணி விழுந்தா உன் கூடவே வருவாங்க வாள் வீரர்கள். உன் தலைய சீவிடுவாங்க" அப்படின்ன உடனே சரின்னு ஒத்துக்கிறான். உடனே வந்து பாத்திரத்தில தண்ணி குடுக்குறாங்க. ரோட்ல விடுறாங்க. 2 பக்கமும் பார்த்தா பயங்கரமான மக்கள் கூட்டம். ஒரு பக்கம் "இளவரசா ஜெயிச்சிரு, ஜெயிச்சிரு, ஜெயிச்சிருன்னு" பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் "நீ எங்க ஜெயிக்க போற? உன் தல இருக்கா போய்" அப்படின்னு சொல்றாங்க. அவன் அப்படியே போய் அப்படியே இது பண்றான். குறிப்பிட்ட நேரத்தில குறிப்பிட்ட தூரத்த கடந்த உடனே அந்த மன்னர் வந்து சொல்றாரு, "நீ ஜெயிச்சிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜெயிச்சிட்ட பிறகு அந்த கூடுதலா அந்த மன்னனுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. "இளவரசனே, நீ போம்போது நெறைய பேர் உன்னைய பாராட்டுனாங்க. காதுல விழுந்ததா?" "இல்ல மன்னா." "இந்த பக்கம் நெறைய பேர் உன்ன வந்து எப்படியும் நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இகழ்ந்தாங்க. அதாவது காதுல விழுந்ததா?" "காதுல விழல." "உன்னுடைய உனக்கு என்ன இது? உன் மனசுல என்ன இருந்தது?" "தண்ணி விழுகவே கூடாது. எப்படியாவது நாம நம்முடைய உயிர காப்பாத்திக்கணும்." அதே தான் விஷயம். "போற்றுவார் போற்றுறதையும், தூற்றுவார் தூற்றத்தையும் கவனத்துல உள்ள வராம, உன்னுடைய வேலைய மட்டும் நீ செய் வெற்றி பெறுவ." அப்படின்னு சொல்லிட்டு இளவரசனுக்கு சொன்னாராமா. உண்மதானே? வணக்கம்.